ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ப்ராஃபிட் ஆர் கெயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ் ஆஃப் ப்ரொஃபஷனல் அதில் இருக்கக்கூடிய டிப்ரிஷியேஷன்ஸ், அதாவது தேய்மானம் இல்லையா? நம்ம 11th படிச்சிருப்போம் தேய்மானம் கணக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ அதே தான் இந்த பிஸ்னஸ் இன்கம்லேயும் ப்ரொஃபஷனல் இன்கம்லேயும் வரப்போகுது. ஓகேவா? ஓகே. அது டிப்ரிஷியேஷன் என்ன அப்படின்னு சொல்லுவாங்க. சிம்பிளாக சொன்னோம்னா தேய்மானம் கணக்குன்னு சொல்லுவாங்க. இதில் வந்து டிப்ரிஷியேட் பண்ணுவோம் அப்படின்னா வந்து அசட்டை பேஸ் பண்ணி தான் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், டிப்ரிஷியேஷனை வந்து நம்ம வந்து கலெக்ஷன் பண்ணுவோம். ஸோ அசட்டில் நம்ம 2 டைப்பாக பிரிப்போம். என்ன பிரிப்போம்? டேஞ்சிபிள் அசட், இன்டேஞ்சிபிள் அசட்னு சொல்லிட்டு 2 பிரிப்போம் இல்லையா? ஸோ டேஞ்சிபிள் அசட்னா என்ன அப்படின்னா பில்டிங், ஃபர்னிச்சர், தென் பிளான்ட் அண்ட் மிஷினரி. ஸோ இதெல்லாமே வந்து டேஞ்சிபிள் அசட் சொல்லுவோம். இன்டேஞ்சிபிள் அசட்னா நம்ம என்ன சொல்லுவோம்? பேட்டர்ன்ஸ், கார்ப்பரேட், இதெல்லாமே நம்ம என்ன சொல்லுவோம்? இன்டேஞ்சிபிள் அசட்னு சொல்லுவோம் இல்லையா? ஓகே. இந்த அசட்லேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து டிப்ரிஷியேஷன் வந்து கிளைம் பண்ண போகிறோம். அதாவது தேய்மானத்தை வந்து கணக்கிட போகிறோம். சரியா? ஓகே. எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி வந்து தேய்மானம் இருக்குமா அப்படின்னா அது இருக்காது. ஒரு பொருளுக்கு ஏற்ற மாதிரி தேய்மானம் வந்து வேறுபடும் இல்லையா? இப்போ பில்டிங் இருக்குது. ஸோ பில்டிங் வந்து ஒரு ஏரியாவில் கட்டியிருக்காங்க. ஸோ அதோட தேய்மானம், அது பில்டிங் வந்து போன வருஷம் கட்டியிருக்கு அப்படின்னா அதுலேருந்து இப்போ வந்து வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கலாம், இல்லை டிக்ரீஸ் ஆகிருக்கலாம் இல்லையா? ஸோ அதே மாதிரி இப்போ நான் வந்து ஒரு காப்பீடு வாங்குகிறேன் அப்படிங்கும்போது அதோட தேய்மானம் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கலாம், இல்லை டிக்ரீஸ் ஆகிருக்கலாம் இல்லையா? ஸோ ஒரு அசட்டுக்கு ஏற்ற மாதிரி என்ன ஆகும் அப்படின்னா அதோட தேய்மானம், அதாவது அதோட டிப்ரிஷியேஷன் வந்து வேறுபடும் இல்லையா? ஸோ இதுக்கு வந்து ஒரு பர்சன்டேஜ் வந்து கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ அந்த பர்சன்டேஜ் வந்து என்னென்னு பார்க்கலாம். இப்போ பில்டிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் டிப்ரிஷியேஷன் பார்த்திங்கன்னா வந்து 5%, 10%, 40% சொல்லிட்டு பிரிக்கிறாங்க. ஓகேவா? அதே மாதிரி ஃபர்னிச்சருக்கு வந்து 10%, தென் இது இல்லாமல் பிளான்ட் அண்ட் மிஷினரிக்கு வந்து 40, 50%, 20%, 30% சொல்லிட்டு பிரிக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இது இல்லாமல் இன்டேஞ்சிபிள் அசட்டுக்கு எல்லாத்துக்குமே நம்மளுக்கு என்ன பண்ணுறாங்க, 25% வந்து டிப்ரிஷியேஷன் வந்து கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் மைனஸ் பண்ணி நம்ம வந்து கொண்டு வர போகிறோம். ஓகேவா? ஸோ நான் எதுக்காக இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா நம்ம சம் போடும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ சிம்பிளாக சின்னதாக இருக்கும். நான் வந்து எதுக்கெல்லாம் வந்து டிப்ரிஷியேஷன் கொடுக்குறாங்க, அதாவது 50%னால் அதில் என்னென்னலாம் வந்து இன்க்ளூட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு மைண்ட் மாதிரி கொடுத்துருக்கேன். அது ஜஸ்ட் சும்மா ஒரு ரஃபாக பார்த்துக்கோங்க. சம் போடும்போது நம்ம இதை பற்றி இன்டெப்த்தாக பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோலேருந்து சம்குள்ளே போயிடலாம். தேங்க்யூ. வீடியோ பிடிச்சினா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு விஷயம் சொல்ல மாதிரிட்டேன். ஓகேவா? என்ன அப்படின்னா வந்து அடிஷ்னல் டிப்ரிஷியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்று ஆட் ஆகும். ஸோ அது வந்து 20%. ஓகேவா? ஸோ சம் பார்க்கும்போது இன்னும் இன்டெப்த்தாக பார்த்துக்கலாம். ஓகே. தென் வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். ஓகேவா? தேங்க்யூ.